கொஞ்சம் பணம் இருக்குது, மந்த்லி போஸ்ட் ஆஃபீஸா, மந்த்லி மியூச்சுவல் ஃபண்டா, மந்த்லி இன்சூரன்ஸா? மந்த்லி போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போட்டிங்கன்னும் போது வருஷத்துக்கு 6.6% அஷ்யூர்டாக உங்களுக்கு வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் 20/80 ஈக்விட்டி டெட்டில் பண்ணிங்க அப்படின்னாக்கா கேரண்டியாக இன்கம் வருமானு சொல்ல முடியாது, இது ரொம்ப ஹை ரிஸ்க்கு தான். இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறுபடும். போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு டிடிஎஸ் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்டில் டிடிஎஸ் அப்ளிகபிள், இன்சூரன்ஸில் வருஷத்துக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்து டேக்ஸபிள். போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸட் இன்கம், மியூச்சுவல் ஃபண்டில் மார்க்கெட் ஃப்ளோட்டிங்க்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுபடும். இன்சூரன்ஸில் பெனிஃபிட் அதிகம், ஏன்னா ஒரு ப்ரீமியம் கட்டியே அந்த பாலிசி ஹோல்டர் இல்லாமல் போனாலும் அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய தொகை கிடைக்கும். இதில் வந்துட்டு சிங்கிள் அக்கௌண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து 4.5 lakhs தான் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் 9 lakhs இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டில் எந்த லிமிட்டும் கிடையாது, இன்சூரன்ஸ்லேயும் எந்த லிமிட்டும் கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 12 monthsக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணலாம், அதுக்கு வந்து பெனல்ட்டி சார்ஜஸ் உண்டு. மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அதே மாதிரி தான், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை எடுத்துறீங்க அப்படின்னும் போது எக்ஸிட் லோடுன்னு சொல்லுவாங்க, அது அப்ளிகபிள். இன்சூரன்ஸில் நீங்கள் பாலிசியை கொண்டு சரண்டர் பண்ணுறீங்கன்னா அந்த சரண்டரிங் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்.